குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிச்ச கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நான் படித்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த கதையோட தலைப்பு நண்பன். 4 நண்பர்களை பற்றின கதை தான் இது. ஒரே பள்ளியில் எஸ்எல்சி வரைக்கும் படித்த 4 நண்பர்கள். அவங்க அந்த ஊர்லேயே ஒரே ஒரு சொகுசு ஹோட்டல் தான் இருந்துச்சு. எஸ்எல்சி தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு போய் டீயும் காலை உணவும் சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த 4 பேரும் முடிவு பண்ணாங்க. 4 பேரும் ஆளுக்கு ரூ. 20 அப்படின்னு மொத்தம் ரூ. 80 டெபாசிட் செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு சைக்கிள் எல்லாம் டான்னு ஹோட்டல் அடைஞ்சிருச்சு. தினேஷ், சந்தோஷ், மகேஷ், பிரவீன் அந்த 4 பேரும் தேநீர் அருந்துட்டு அந்த காலை உணவு சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பித்தாங்க. 35 வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம 50 வயது ஆகிடும், நம்ம எப்படி இருப்போம், உன்னோட மீசை எப்படி இருக்கும், உன் முடி எப்படி இருக்கும், வெள்ளை முடியாக இருக்கும்ல, உன் நடை எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் பேசி சத்தமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வார்த்தைக்கு வார்த்தை சில்லறை சிதற மாதிரி சிரிப்பொலி அந்த இடத்தையே ரொம்ப ரம்யமாக மாற்றிடுச்சு. அன்றைக்கி ஏப்ரல் 1 நாம் மீண்டும் ஏப்ரல் 1 35 வருஷங்களுக்கு பிறகு இதே ஹோட்டலில் சந்திப்போம் அப்படின்னு 4 பேரும் ஒரே மனதாக முடிவெடுத்தாங்க. அது வரைக்கும் நம்ம எல்லாரும் ரொம்ப கடினமாக உழைக்கணும், இதில் எந்த அளவு நம்ம முன்னேற்றம் நமக்குள்ளே ஏற்படுது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அன்றைய தினம் கடைசியாக ஹோட்டலுக்கு வர்ற நண்பன் தான் ஹோட்டல் பில்லையும் கட்டணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த டீ கொண்டு கொடுத்த அந்த வெயிட்டர் முரளி சொன்னார், நான் 35 வருஷம் கழித்து இதே ஹோட்டலில் இருந்தேன்னா நிச்சயமாக உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அது சொல்லிவிட்டு ரூ. 72 பில்லையும் கொடுத்தாரு. மீதி இருந்த ரூ. 8 டிப்ஸாக கொடுத்துட்டு அவங்க 4 பேரும் சைக்கிள் எடுத்துகிட்டு சிட்டாக பறந்துட்டாங்க. மேல் படிப்புக்காக 4 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. தினேஷோட அப்பா இடம் மாறுதல் காலமாக அவர் ஊரையே விட்டு போக வேண்டியதாகிடுச்சு. சந்தோஷ் மேல் படிப்புக்காக அவன் மாமா கிட்ட போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மகேஷும் பிரவீனும் நகரை விட்டு வெவ்வேறு கல்லூரிகளில் அட்மிஷன் கிடச்சி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் மகேஷும் ஊரை விட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. நாட்கள் நகர்ந்துச்சு, மாதங்கள் உருண்டோடிச்சு, ஆண்டுகள் பல கடந்துச்சு. 30 வருடங்களில் கழித்து அதே நகரத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த நகரத்தில் தேரோட்டமே ஏற்பட்டது. அப்படி நகரம் தொகை பெருங்கிடுச்சு. சாலைகள் ரொம்ப பெரிய பெரிய சாலைகளாகிடுச்சு. மேம்பாலங்கள்லாம் வந்துடுச்சு. அந்த ஊரே ரொம்ப மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேரில் முதல் ஆளாக அன்றைக்கி பில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தினேஷ் ரொம்ப மகிழ்ச்சியாக அடைஞ்சார் அந்த ஹோட்டலுக்கு. இந்த மீதி இருக்கிற 3 பேரும் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக காத்துட்ருந்தார். 1 மணி நேரத்தில் சந்தோஷம் வந்தார். சந்தோஷ் ஒரு பில்டராக இருந்தார். வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூத்த குடிமகன் மாதிரி காட்சி அளித்தார். இப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது மற்றொரு நண்பருக்காக காத்துட்ருந்தாங்க. இந்த 3வது நண்பரும் மகேஷும் அங்கே வர ஆரம்பித்தார். அரை மணி நேரம் தாமதமாக. அந்த பேச்சு தொடர்ந்துட்டு இருக்கும்போது மிகப்பெரிய தொழிலதிபராக மகேஷ் இருக்கார் அப்படிங்கிறத அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த 3 நண்பர்களோட கண்ணும் திரும்ப திரும்ப வாசலை நோக்கியே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா பிரவீனை எதிர்பார்த்துக்கிட்டு. இந்த நேரத்தில் பிரவீன் சார்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அவர் வர கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்கள் டீ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு அந்த ஹோட்டல் ஓனர் முரளி சொல்கிறாரு. ரெஸ்டாரண்ட் இஸ் புக்டு அப்படின்னு ஒரு போர்டு தொங்க விட்டுச்சு ஹோட்டலுக்குள்ளே. அதுக்கப்புறம் யாரும் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னும், இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா பணிவிடைகளையும் பண்ணணும் அப்படின்னும் அவர் உத்தரவிடுறாரு அந்த முரளி. 35 வருஷங்களுக்கு பிறகு ஒருவரோட சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. எல்லாரும் 3 பேரும் மாற்றி மாற்றி புகழ்ந்துக்கிறது, இகழ்ந்துக்கிறது, பெருமையாக பேசுறது, கேலியாக பேசுறது அப்படின்னு திரும்பவும் அந்த சில்லறை சிதற விட்டா மாதிரி அந்த சிரிப்பொலி அந்த இடத்த ரம்யமாக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த 3 பேரும் பிரவீனை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அவங்க 3 பேருக்கும் கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. பிரவீன் அந்த காலத்துலேயே ரொம்ப நல்லா படிக்கிற பையனாச்சே, ரொம்ப அறிவாளியானவனாச்சே, ஏன் இன்னும் அவன் ரொம்ப நல்ல நிலைமையில் தானே இருக்கணும், ஏன் வரல அப்படின்னு எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. பல மணி நேரம் ஆகியும் பிரவீன் வரல. மறுபடியும் இன்னொரு மெசேஜ் வருது, நீங்கள் 3 பேரும் பிடிச்ச மெனுவை ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு. சாப்பிட்ட பிறகு பில்லை கட்ட பிரவீன் வந்துடுவார் அப்படின்னு அந்த மெசேஜில் சொல்லியிருக்கு. இந்த செய்தி கேட்டோன்னே இவங்க ரொம்ப கவலை அடைய ஆரம்பிக்கிறாங்க. 8 மணி வரைக்கும் ரொம்ப காத்திருக்காங்க. அப்போ ஒரு அழகான ஒரு இளைஞன் கார்லேருந்து இறங்குறாரு. ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த இளைஞனை பார்த்தா. அந்த இளைஞன் அச்சு அசல் அப்படியே பிரவீன் மாதிரியே இருக்கிறத எல்லாரும் கவனிக்கிறாங்க. அந்த இளைஞனோட புன்னகையும் பல்வரிசையும் அப்படியே பிரவீனை காட்டி கொடுக்குற மாதிரியே இருக்குது. இப்போ அந்த இளைஞன் உள்ளே வந்தோடனே எல்லாருக்கிட்டையும் வணக்கம் தெரிவிச்சுட்டு
பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உங்க நண்பனோட மகன் ரவி. என்னுடைய அப்பா தான் பிரவீன் அப்படின்னு சொன்னாரு அந்த இளைஞர் சொல்லிட்டு வந்து, இன்னைக்கு உங்க வருகைய பற்றி எங்க அப்பா ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த நாளுக்காக ஒவ்வொரு வருடமும் எண்ணி காத்திருந்திருக்காரு. ஆனா 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் அவருக்கு உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அவர் வந்து தாமதமா சந்திக்க சொன்னாரு. ஏன்னா நான் வந்து இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு தெரிஞ்சோனே என் நண்பர்கள் வந்து சிரிக்க மாட்டாங்க. ஒருவருக்கொருவர் சந்தோஷத்த சந்திக்கிற மகிழ்ச்சிய வந்து இழந்துருவாங்க. அதனால தாமதமா வர சொன்னாரு. அதோட இல்லாம அவர் வந்து உங்கள பார்த்தோனே அவர் சார்பா உங்கள கட்டி தழுவ சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. ரவி வந்து ரொம்ப மன பாரத்தோட அந்த விஷயங்கள எல்லாம் சொல்றாரு. அத கேட்ட உடனே அவங்களுக்குலாம் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. ஏ அங்க இருந்தவங்க எல்லாரும் வந்து இந்த இளைஞன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அந்த இளைஞன் சொல்றாரு, என்னோட அப்பா வந்து ஆசிரியரா பணியாற்றினாரு. எனக்கும் நல்லா கற்றுக் கொடுத்துருக்காரு. இன்று நான் இந்த மாவட்டத்தோட கலெக்டர் அப்படின்னு சொல்றாரு ரவி. இந்த செய்தி ஹோட்டல் உரிமையாளர் முரளிக்கும் தெரியும். முரளி முன் வந்து நண்பர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு 35 வருடங்களுக்கு பிறகு இல்லை, 35 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் என் ஹோட்டலுக்கு வந்து மீண்டும் மீண்டும் சந்திக்கணும். ஒவ்வொரு முறையும் என் பக்கத்துலேருந்து ஒரு பெரிய விருந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. உறவுகளை சந்தித்து கொண்டே இருங்கள். நண்பர்களை சந்திக்க வருட கணக்கில் காத்திருக்காதீர்கள். யாருடைய முறை எப்பொழுது வரும் என யாருக்கும் தெரியாது. உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் இருங்கள். உயிருடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை உணருங்கள். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனைத்து நண்பர்களுக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க இந்த கதையை எழுதின ஆசிரியருக்கும் நன்றி சொல்லி இந்த பதிவு